Good morning, students. Today we are going to see about the economics lesson number 1, gross domestic product and its growth and introduction, which means மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதனுடைய வளர்ச்சி, அதோட ஒரு அறிமுகம் தான் நம்ம பார்க்குறோம். So let us see the learning objectives. To know about the meaning of gross domestic product, அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி பற்றி தெரிஞ்சுக்கொள்கிறோம். நெக்ஸ்ட்டு, டு அண்டர்ஸ்டாண்ட் த பேசிக் வேரியஸ் மெஷர்ஸ் ஆஃப் நேஷ்னல் இன்கம், நாட்டு வருமானத்தோட பல்வேறு நடவடிக்கைகளை பற்றி புரிந்து கொள்ளுதல். டு அண்டர்ஸ்டாண்ட் த காம்போசிஷன் ஆஃப் ஜிடிபி, ஜிடிபி மீன்ஸ் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் அமைப்பை பற்றி புரிந்து கொள்ளுதல். டு நோ த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ் இன் ஜிடிபி, மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பல்வேறு துறைகளின் பங்களிப்பை பற்றி தெரிந்து கொள்ளுதல். டு நோ த எக்கனாமிக்ஸ் growth அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் its differences, பொருளாதார வளர்ச்சியோட அந்த முன்னேற்றம் அதன் வேறுபாடுகளை பற்றி அறிந்து கொள்ளுதல். டு நோ த டெவலப்மெண்ட் பாத் பேஸ்ட் ஆன் ஜிடிபி அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் வேலைவாய்ப்பு அடிப்படையில் வளர்ச்சி பாதையை பற்றி தெரிந்து கொள்ளுதல். டு அண்டர்ஸ்டாண்ட் த growth ஆஃப் ஜிடிபி அண்ட் எக்கனாமிக் பாலிசிஸ், மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் பொருளாதார கொள்கைகளின் வளர்ச்சி பற்றி தெரிந்து கொள்ளுதல். Introduction. To understand how the GDP tells us how India is doing, you should understand what GDP is. அதாவது இந்தியா எவ்வாறு செயல்படுகிறது என்பதை நம்ம ஜிடிபி தான் விளக்குகிறது. அதனால் அதோட ஜிடிபினா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். Imagine what happens in a hotel. You place an order for 2 idlis and a cup of tea. Someone makes the idlis and tea and someone else serves you. We have to imagine, அதாவது நம்ம ஒரு கற்பனை செஞ்சு பார்க்குறோம். நம்ம we are in hotel. அப்போது நம்ம ஒரு ஆர்டர் கொடுக்குறோம், 2 இட்லி, ஒரு டம்ளர் டீ. அப்போது அதை யாரோ ஒருத்தர் தான் செஞ்சுருக்கணும், யாரோ ஒருத்தர் தான் நமக்கு சேவையாக செய்யணும், இல்லைங்களா? அப்போது அப்படின்னா இட்லிஸ் அண்ட் டீ ஆர் ப்ரொடியூஸ்ட். தீஸ் ஆர் tangible physical things you can touch and feel. Economists call such tangible items goods. These goods are not free but have to pay or to be paid. இது எப்படி இருக்கலாம்னா 2 வகையாக இருக்கலாம் இந்த பொருள். அதாவது ஹோட்டலில் செஞ்சது இட்லி, அந்த 2 வகையான பண்டங்கள் டீயும் இட்லியும் 2 வகையாக பண்டங்களாக செஞ்சுருக்கலாங்கிறது எக்கனாமிக்ஸ் சொல்லலாம். அது வெளிப்படையாக செய்கிறது என்னென்னா, இட்லியும் டீயுங்கிறது நம்ம தொட்டு உணரக்கூடியது, பார்க்கக்கூடியது, அப்படி இருக்குது. ஆனால் அந்த தொடக்கூடிய அந்த பொருள்களை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா கூட்ஸ், அதுதான் பண்டங்கள்னு சொல்லி யார் சொல்கிறாங்கன்னா எக்கனாமிஸ்ட் சொல்கிறாங்க. இதுக்கு நம்ம இலவசம் கிடையாது. ஏன்னா நம்ம பணம் செலுத்தி தான் இந்த ஹோட்டலில் நம்ம என்ன வாங்குகிறோம், இந்த இட்லியும் டீயும் வாங்குகிறோம். தோ யூ don't realize it is in addition to these tangible things called goods, something else is being produced. The work done by the cooks and the people who serve the food. The activity of cooking and serving is not something you can feel and touch. Such activities are not tangible but are nonetheless crucial for you to enjoy the food. Economics call such activity services. அதாவது இது நம்ம டச் பண்ணி அந்த பொருளை வாங்கி இது பண்ணாலுமே அது உற்பத்தி செய்யப்பட்டு தான் அதை நம்ம உணர முடியுது. யாரோ ஒருத்தர் செஞ்சு நமக்கு கொண்டு கொடுக்குறாங்க. அப்போ ஒரு சமையல்காரர் செய்து முடித்த வேலை, அப்புறம் அந்த உணவை பரிமாறுறது ஒரு மக்கள்,
அப்போ சமையல் மற்றும் சேவை நடவடிக்கை பண்டங்கள் போல் யாரும் தொட்டு உணரக்கூடியது அல்ல. அப்போ இதை நம்ம என்ன பண்ணுறோம், உண்டு அனுபவிக்கலாம். ஒரு கடையில் போகிறோம், ஆர்டர் பண்ணுறோம், அதை வாங்கி நம்ம சாப்பிட்றோம். அப்படி இருக்கும்போது எக்கனாமிக்ஸ் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இது சர்வீசஸ் பணிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், கூட்ஸ் பண்டங்கள்னு சொன்னோம், அடுத்து சர்வீசஸ் பணிகள்னு சொல்கிறோம். So what happens every day in a hotel at nationwide, goods and services are produced and paid for, and this is what the GDP measures. அப்போ இப்போ என்ன ஒவ்வொரு நாளும் ஹோட்டலில் நடக்குது, ஒரு சமையல்காரர் உற்பத்தி செய்கிறாரு, ஒரு சேவை செய்கிறவங்க கொண்டு வந்து டேபிளில் மேலே வைக்கிறாங்க. அப்படி அவங்க வைக்கக்கூடியதை நம்ம போய் என்ன பண்ணுறோம், ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றோம். அப்போ இந்த மாதிரி கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பணிகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஹோட்டலில் நடக்கிறது மட்டும் இல்லாமல் நாடு முழுவதும் இதே மாதிரி தான் பண்டங்கள் மற்றும் பணிகள் உற்பத்தி செய்யப்பட்டு அதை நம்ம பணத்தை செலுத்தி வாங்கிட்டுருக்குறோம். இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ now let us see the definition of GDP. The GDP is the market value of the final goods and services produced in the country during a time period. அதாவது மொத்த நாட்டு உற்பத்திங்கிற கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டுங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற அனைத்து பண்டங்கள் மற்றும் பணிகளின் அங்காடி மதிப்பை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ஜிடிபி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஜிடிபி ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எம். அப்படின்னா அந்த ஜிங்கிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க, கன்சப்ஷன். அடுத்து சி வந்து கன்சப்ஷன், ஐ வந்து இன்வெஸ்ட்மெண்ட், ஜி கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், எக்ஸ் மைனஸ் எம்முங்கிறது, எக்ஸுங்கிறது எக்ஸ்போர்ட்ஸ், எம்முங்கிறது இம்போர்ட்ஸ். அப்புறம் எவ்ரி பார்ட் ஆஃப் த டெஃபினேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். அதாவது நுகர்வோர், அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது முதலீட்டாளர், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது அரசு செலவுகள், அப்புறம் ஏற்றுமதி இறக்குமதி. அப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம வி வில் see the கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்னால் என்ன, ஃபஸ்ட்டு கூட்ஸ்னால் என்ன, சர்வீசஸ்னால் என்ன, அது ரெண்டும் லிங்க் ஆனது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஜிடிபி. அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற அனைத்து பண்டங்கள் மற்றும் பணிகள், அதாவது கூட்ஸ் அண்ட் சர்வீசஸோட மொத்த மதிப்பு தான் நம்ம ஜிடிபின்னு சொல்கிறோம். இப்போ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்ங்கும்போது as you know by now, goods are tangible items while services are activities which are intangible. அதாவது கூட்ஸ் வந்து தொடக்கூடிய பொருளுங்கிறது, அதே மாதிரி சர்வீசஸ்ங்கிறது தொட்டு உணர முடியாத அளவான நடவடிக்கைங்கிறது இப்போ நமக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம ஒரு ஹோட்டலில் கொடுக்குறாங்கன்னா அதை வந்து நம்ம சாப்பிட்றோம், ஆனால் அதோட பணிகள் பற்றி நமக்கு தெரியாதுங்கிற மாதிரி, அதாவது உணர முடியாதுங்கிறது நம்ம இதிலிருந்து தெரிஞ்சுக்கிறோம். மார்க்கெட் வேல்யூ, திஸ் இஸ் த ப்ரைஸ் அட் விச் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆர் சோல்டு இன் த மார்க்கெட். இது வந்து அங்காடியில் விற்கக்கூடிய, அதாவது இந்த மார்க்கெட்டுங்கிறத நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா அங்காடி, அந்த அங்காடியில் விற்கக்கூடிய பண்டங்கள் மற்றும் பணிகளின் விலை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், மார்க்கெட் வேல்யூ. ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்ஸு எக்கனாமிக்ஸ்ட் டெய்லர் Kahn and Alex Dabrak say that final goods and services are the goods and services which we will use or consumed. The goods and services which will be used for producing other goods and services and will form a part of goods and services produced are called intermediate goods. அதாவது மொத்த இதை வந்து இந்த உற்பத்தி செய்யப்படுகின்ற அந்த டெய்லர் கோவன் மற்றும் அலெக்ஸ் டாபராக் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபைனல் அண்ட் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்ங்கும்போது அந்த இறுதிநிலை பண்டங்கள் மற்றும் பணிகள்,
நம்மளுடைய நுகர்வோக அதாவது பயன்பாட்டுக்கோசரம் இது வந்து என்ன ஆகும், கூட்ஸ் அண்ட் சர்வீசஸாக நமக்கு கிடைக்கிது. அப்போ அதோட ஒரு பார்ட் பண்டங்களோட பணி வந்து ஒரு பார்ட்டாக இருக்காது. அது எப்படி உற்பத்தி செய்யப்பட்டு மற்றொரு பயன்பாட்டுக்கு வருதோ அதே மாதிரி இதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா இடைநிலை பண்டங்கள், இன்டர்மீடியேட்ஸ் கூட்ஸ். அது வந்து டைரெக்டாக நமக்கு கிடைக்கும் போகும்போது ஒருத்தர் செஞ்சு இன்னொருத்தர் அந்த சர்வீஸ் பண்ணி நமக்கு அது கிடைக்குது. ஒன்லி த ஃபைனல் கூட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் த ஜிடிபி. Intermediate goods are not counted in calculating the GDP because their value is included in the final goods. So, if the intermediate goods are included in the GDP, it will result in what is called double counting. இப்போ மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இறுதி நிலையோட அந்த பண்டங்கள் அதாவது கூட்ஸ் வந்து சேர்க்கப்படுதுமா. அப்படி சேர்க்கப்படும் போது மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கணக்கிட இடைநிலை பண்டங்களை கணக்கில் எடுப்பதில்லை, இடையில வர பண்டங்களை கணக்கில் எடுப்பதில்லை. ஏன்னா கடைசியாக நமக்கு என்ன இறுதியாக இருக்குதோ அதை தான் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ அந்த இடைநிலை பண்டத்தினோட மதிப்பை மொத்த உள்நாட்டு பகுதியில் சேர்த்தா அதோட விளைவை வந்து நம்ம டபுள் கவுண்டிங், இருமுறை கணக்கிடுதல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். இப்போ நீங்கள் இதிலிருந்தே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. அப்போ ஒரு கடையில் நம்ம போய் டீ ஆர்டர் பண்ணுறோம். அந்த இட்லி ஆர்டர் பண்ணி ஒருத்தர் கொண்டு வந்து சமையல் செஞ்சு ஒருத்தர் சேவை செஞ்சு அதை கொண்டு வந்து கொடுக்கறது நமக்கு. அப்போ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸாக அது நமக்கு கிடைக்கும் போகும்போது, ஆனால் அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு மட்டும்தான் நம்ம அந்த கூட்ஸ் பண்டத்துக்கு மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம், பணம் கொடுக்குறோம் இல்லைங்களா. அப்போது அது முன்னாடி எதிலிருந்து வந்தது, அப்போ அதோட மதிப்பு என்னன்னு பார்க்கும்போது தான் அது டபுள் கவுண்டிங்காக மாறுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள், எ கப் ஆஃப் டீ பாட் இன் எ ஹோட்டல் இன் எ ஃபைனல் குட் பிகாஸ் இட் இஸ் கன்சியூம்ட் அண்ட் டஸ் ஸோ த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த கப் ஆஃப் டீ பீயிங் எ குட் ஃபைனல் குட் இட் is included in the GDP. Sugar which is mixed in the tea is an intermediate good because it is used in making tea and forms a part of tea served. Suppose the tea is priced rupees 10 a cup, of which the value of sugar used in rupees 2. So the price of the cup of tea includes the price 2 ஆஃப் த ஸ்பூன் ஆஃப் சுகர். இப்போ நம்ம ஒரு டீ வாங்குகிறோம். இந்த டீ வாங்கும்போது அந்த டீயோட விலை பார்த்திங்கன்னா 10 ரூபா. அந்த 10 ரூபாவில் உங்களுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த சுகரோட விலை எவ்வளோ, 2 ரூபா. அப்போ அதுவும் உள்ளே ஆட் ஆகிருக்கு. திஸ் இஸ் த வேல்யூ ஆஃப் சுகர் இஸ் இன்க்ளூடட் இன் த ஜிடிபி. இட் வில் பி கவுண்டட் ட்வைஸ். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம டீயோட விலையை மட்டும்தான் 10 ரூபான்னு சொல்கிறோம், ஆனால் ஆல்ரெடி சுகர் 2 ரூபா போட்டிருக்கோம். அப்போ 2 டைம் அது கவுண்ட் பண்ணுற மாதிரி அர்த்தம் இல்லையா. ஆஸ் எ ஸ்பூன் ஆஃப் சுகர் அண்ட் அகெயின் ஆஸ் எ பார்ட் ஆஃப் த கப் ஆஃப் டீ. This is double counting, and to avoid it if the intermediate goods like sugar are excluded from GDP. அப்போ சர்க்கரையோட மதிப்பு ஜிடிபியில் கூட்டினா ஒரு தேக்கரண்டி சர்க்கரை மீண்டும் ஒரு கோப்பை தேநீர் என இருமுறை கணக்கிடும். அதனால் இதை தவிர்க்கிறதுக்கு தான் இதை வந்து என்னன்னு சொல்கிறோன்னா இருமுறை கணக்கிடுதல்னு சொல்கிறோம். இதை தவிர்ப்பதற்கு தான் இந்த இடைநிலை பண்டமான சர்க்கரையை ஜிடிபியில் சேர்க்கிறது கிடையாது. நெக்ஸ்ட்டுமா we are going to see the national income, அதாவது ஒரு நாட்டோட வருமானம். National income is a measure of total money value of goods and services produced by an economy over a period of time, normally a year. Commonly, national income is called as gross national product GDP or national dividend. ஒரு நாட்டு வருமானம் என்பது ஒரு நாட்டில் ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகள், தட் மீன்ஸ் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸோட மொத்த மதிப்பு. பொதுவாக இந்த நாட்டு வருமானத்தை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா மொத்த நாட்டு உற்பத்தி, அதாவது ஜிஎன்பிஆர், நாட்டு வருமான ஈவு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். அதாவது கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் அல்லது நேஷ்னல் டிவிடெண்ட், நாட்டு வருமான ஈவுன்னு சொல்கிறோம். இப்போது let us see the various terms associated with measures of national income. நம்ம என்னென்ன
நாட்டு வருமானத்தை அளவிட என்னென்ன தொடர்புடைய பல்வேறு கருத்துக்கள் இருக்குதோ அதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் GNP. கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் இஸ் த டோட்டல் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் அண்ட் இன்கம் ரிசீவ்ட் இன் a year by domestic residents of a country. It includes profits earned from capital invested abroad. அதாவது மொத்த நாட்டு உற்பத்தி GNP என்பது அந்த நாட்டு மக்களால் ஒரு வருடத்தில் ஈட்டிய வருமானம் உற்பத்தி செய்யப்பட்ட வெளியீடுகளின் அதாவது கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மதிப்பை குறிக்கும். அப்போ வெளிநாட்டில் முதலீடு மூலம் ஈட்டிய லாபமும் இதோட சேரும். அதுதான் GNP ஈக்குவல் டு C + I + G + X - M + NFIA. C means consumption நுகர்வோர், I means investment முதலீட்டாளர், then G government expenditure அரசு செலவுகள், X - M ஏற்றுமதி மைனஸ் இறக்குமதி, IFIA வெளிநாட்டிலிருந்து ஈட்டப்பட்ட நிகர வருமானம். அப்போ நம்ம சம்பாதிச்சது மட்டும் இல்லாமல் நமக்கு வெளிநாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தையும் சேர்த்து சொல்கிறது தான் அந்த மொத்த நாட்டு உற்பத்தி கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட். தென் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் GDPங்கிறது Gross domestic product GDP is the total value of output of goods and services produced by the factors of production. So factors of production you studied in the 7th standard itself, land, labor, organization within the geographical boundaries of the country. Gross டொமஸ்டிக் ப்ராடக்ட் GDPனா ஒரு நாட்டின் புவியியல் எல்லைக்குள்ளார நம்மளுடைய அந்த ஜியாகிரபிக்கல் பவுண்ட்ரி இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே உள்ள உற்பத்தி காரணிகளால் உற்பத்தி செய்யப்பட்ட வெளியீடு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். வெளியீடுன்னு வரும்போதே கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அதோட மொத்த மதிப்பே மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஆகும். நெக்ஸ்ட்டு நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் NNP. Net national product NNP is arrived by making some adjustment with regards to depreciation. That is, we arrive the net national product NNP by deducting the value of depreciation from gross national product, which means NNP equal to GNP minus depreciation. மொத்த நாட்டு உற்பத்தியில் மூலதன தேய்மானத்தின் மதிப்பை நீக்கிய பின் கிடைக்கும் பண மதிப்பு தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா இந்த NNP நிகர நாட்டு உற்பத்தி. அப்படின்னா NNP ஈக்குவல் டு மொத்த நாட்டு உற்பத்தி மைனஸ் தேய்மானம். எவ்வளோ தேய்மானம் ஆகிருக்குதோ அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோன்னா NNPன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா NDP நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். Net domestic product NDP is a part of gross domestic product. Net domestic product is obtained from the gross domestic product by deducting the quantum of care and wear expenses. That means depreciation. NDP equal to GDP minus depreciation. இப்போ NNPன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா GNP மைனஸ் டிப்ரிஷியேஷன், இங்கே NDPன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா GDP மைனஸ் டிப்ரிஷியேஷன். அப்படின்னா அதாவது நிகர உள்நாட்டு உற்பத்தி, மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் ஒரு பகுதி தான் நிகர உள்நாட்டு உற்பத்தின்னு சொல்கிறோம். அப்போ மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வந்து தேய்மானம் இருக்கு இல்லையா, டிப்ரிஷியேஷன், அது கழிச்சதுக்கப்புறம் கிடைக்கக்கூடியது தான் நிகர உள்நாட்டு உற்பத்தி. அப்படின்னா NDP ஈக்குவல் டு மொத்த உள்நாட்டு உற்பத்தி மைனஸ் தேய்மானம், அதுதான் டிப்ரிஷியேஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா per capita income. Per capita income or output per person is an indicator to show the living standard of people in a country. It is obtained by dividing the national income by the population of a country. How we calculate the per capita income? Per capita income equal to national income by population. அதாவது மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு கருவி தான் per capita இன்கம்ங்கிறோம். அது வந்து மக்கள் தொகையை வகுப்பதின் மூலம் நம்மளுடைய தல வருமானம் பெறப்படுகிறது. அப்போ அந்த தல வருமானங்கிறது நாட்டு வருமானம் டிவைடட் பையோட மக்கள் தொகை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் தல வருமானம் ஆர் தனிநபர் வருமானங்கிறது per capita இன்கம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா in 1867-68 for the first time
Dadabhai Nauroji had asserted the per capita income in his book Poverty and British Rule of India. அதாவது இந்தியாவின் வறுமை மற்றும் ஒரு பிரிட்டிஷ் இல்லா ஆட்சிங்கிறத முதல்ல யாருன்னா தாதாபாய் நவரோஜி 1867-66 தனிநபர் வருமானத்தை பற்றி ஒரு புத்தகத்தில் எழுதியுள்ளார். நெக்ஸ்ட்டு த பர்சனல் இன்கம். The personal income PI. Personal income is the total money income received by individuals and households of a country from all possible sources before direct taxes. அதாவது நேர்முக வரி விதிப்பிற்கு முன் தனிநபர்கள் மற்றும் ஒரு நாட்டு குடும்பங்களின் மூலம் அனைத்து ஆதாரங்களின் பெறப்பட்ட மொத்த பண வருமானத்தை தான் நம்ம தனிப்பட்டதுன்னு சொல்கிறோம். தனிப்பட்ட வருமானம் அப்படிங்கிறது பர்சனல் இன்கம்ங்கிறது நேர்முக வரி விதிப்பிற்கு முன் தனிநபர்கள் மற்றும் ஒரு நாட்டின் குடும்பங்களின் மூலம் அனைத்து ஆதாரங்களின் பெறப்படுகின்ற மொத்த வருமானத்தை தான் தனிப்பட்ட வருமானம்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு டிஸ்போசபிள் இன்கம் DI which means செலவிட தகுதியான வருமானம். Disposable income means actual income which can be spent on consumption by individual and families. Thus, it can be expressed as DPI equal to PI minus direct taxes. From consumption approach, DI equal to consumption expenditures plus savings. செலவிட தகுதியான வருமானத்தை தான் டிஸ்போசபிள் இன்கம்னு சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது தனிநபர் மற்றும் குடும்பங்களின் உண்மையான வருமானத்தில் நுகர்வுக்கு செலவிடப்படுகின்ற வருமானத்தை செலவிட தகுதியான வருமானம்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இதை என்னன்னு சொல்கிறோன்னா DPI ஈக்குவல் டு PI டிஸ்போசபிள் வருமானம் மைனஸ் டைரக்ட் டாக்ஸஸ் நேர்முக வரி. அதாவது டைரக்ட் டாக்ஸஸ் டைரக்ட் செலவிட தகுதியான வருமானம்னு சொல்லி DI ஈக்குவல் டு என்னன்னு சொல்கிறோன்னா நுகர்வு செலவு கன்சப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் சேவிங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பார்த்தோம்னா நம்மளுடைய நாட்டு வருமானம் எப்படி நம்ம எந்தெந்த வகையில் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது பார்த்திங்கனாமா ஃபஸ்ட்டு அந்த வேரியஸ் டேர்ம்ஸ் அசோசியேட்டட் வித் மெஷரிங் ஆஃப் நேஷ்னல் இன்கம். ஃபஸ்ட்டு GNP, செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா GDP, தேர்டு NNP, தென் NTP, ஃபிஃப்த்து ஒன் பர் கேபிட்டா இன்கம் PCI, தென் பர்சனல் இன்கம் PI, disposable income DI. Okay students, thank you ma.